ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியில் பாருங்கள் ஹேர் பொட்டேட்டோ எவ்வளோ இருக்குது. இது நட்டு 6 மாதம் தாங்க ஆகுது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி முத்தி இருக்குதெல்லாம் கொஞ்சம் பறிக்கலாம். அது பாருங்கள் எல்லாம் மேலே இருக்குது. பூ பாருங்கள் ஒன்று ஒன்று கணுக்கு அப்படியே காய்ச்சிட்ருக்கு. கொஞ்சம் இன்றைக்கி முத்தி இருக்கிறது வெளியும் பறிக்கலாம். இது பாருங்கள். இது பாருங்கள் முத்தண்டு வந்து அந்த மாதிரி வெடிச்சிட்ருக்கோங்க சொரன்னு. இந்த ஹேர் பொட்டேட்டோ அரைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்க செடி உள்ளெல்லாம் அப்படியே இங்கே அவரை பந்தல் போட்டிருக்கேன், அதில் எல்லாம் போயிட்டு மறைச்சிட்ருக்குங்க. பாருங்க 1/4 கிலோ சைஸ்க்கு இருக்குது பாருங்கள். இது ஒன்று பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இப்படி ஃபுல்லாக வெடிச்சிட்டு இருந்தால் தாங்க முத்தம். இந்த மாதிரி முழன்னு இருந்தால் அது பிஞ்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் பறிக்கலாங்க. கத்திரிக்காய் பறிச்சுட்டே தான் இருக்கோம், வந்துட்டே தான் இருக்குது. இங்கே ஒரு செடி பறிக்கலாங்க. இது பாருங்கள் நம்ம செடியிலே முருங்கைக்காயெல்லாம் இருக்குது. பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க மாங்காய் மரம் பாருங்க. பாவச்செடி பிஞ்செல்லாம் நிறைய இருக்குது. அந்த பக்கம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டேங்க. குட்டி பாகல், மிதிப்பாகல் தரையில் ஒன்று தொங்கிருக்கு பாருங்க. பூவெல்லாம் ஃபஸ்ட்டே பறிச்சுட்டேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொடி உருளை எவ்வளோ பெருசு இருக்குது. ஒன்று 1/4 கிலோ இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ரோஸ் பாருங்கள், ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. பிங்க் கலர். இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ் தான் கிடச்சிருக்கு. மல்லி, கனகாமரம்.